அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த நாளில் விளக்கு மற்றும் பூஜை சாமான்கள் தேய்த்தால் செல்வம் சேரவே சேராது. இந்த தலைப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பூஜைக்கு நாம் பயன்படுத்தும் பொருட்கள் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. இதை தீட்டு இருக்கும் சமயங்களில் நிச்சயம் தொடவே கூடாது. தீட்டு உள்ளவர்கள் இந்த பொருட்களை சுத்தம் செய்வது கூடாது. பூஜை செய்கின்ற நாளன்று கட்டாயம் எந்த காரணத்தை கொண்டும் பூஜை பொருட்களை சுத்தம் செய்யக்கூடாது என்பது நியதி. அப்படி வேறு வழி இல்லாமல் அன்றைய நாளில் நீங்கள் சுத்தம் செய்ய நேரிட்டால் சூரியன் மறைவதற்குள் சுத்தம் செய்து வைத்து கொள்ளுங்கள். சூரியன் மறைந்த பிறகு பூஜை பாத்திரங்களை தேய்த்து பிறகு விளக்கை ஏற்றி வழிபட்டால் அதில் எந்த பலனும் இல்லாமல் போய்விடும். பூஜை பொருட்களை நீங்கள் வியாழக்கிழமை அன்று சுத்தம் செய்வது உசிதமானது. மறுநாள் வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய போகிறீர்கள் என்றால் வியாழக்கிழமையில் சூரியன் மறைவதற்குள் சுத்தம் செய்து ஈரப்பதமில்லாமல் உலர்ந்த துணியில் துடைத்து பளிச்சென்று வைத்துவிட வேண்டும். அதன் பிறகு அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு வைக்கக்கூடாது. பூஜை செய்யும் நாளான வெள்ளிக்கிழமை அன்றும் மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் பூஜைகள் செய்து துவங்க வேண்டும். பூஜை பாத்திரங்களை சுத்தம் செய்யும்போது சிலர் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து விடுவார்கள். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. விளக்கில் எண்ணெய் ஊற்றி வெகு நேரம் காத்திருக்கவும் கூடாது. எண்ணெய் ஊற்றிய பிறகுதான் திரி போட வேண்டும். திரியை வைத்துவிட்டு பின்னர் எண்ணெயை ஊற்றக்கூடாது. பூஜை பாத்திரங்கள் திங்கட்கிழமையிலும் சுத்தம் செய்து வைத்து கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமையில் விளக்கை ஏற்றுபவர்கள் திங்கட்கிழமை பூஜை பொருட்களை சுத்தம் செய்யலாம். திங்கட்கிழமை பூஜை செய்பவர்கள் சூரியன் மறைவதற்கு முன்பே சுத்தம் செய்து விளக்கை ஏற்றி பூஜை துவங்கலாம். வாரத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக பூஜை பொருட்களை சுத்தம் செய்த பின்புதான் பயன்படுத்த வேண்டும். பூஜை பொருட்களை நிறத்தை எந்த காரணம் கொண்டும் படிய விடக்கூடாது. இது குடும்பத்திற்கு தரித்திரத்தை ஏற்படுத்தும். மேலும் பூஜை பொருட்களை கை தவறி கூட கீழே போடக்கூடாது. அதை கவனமாக கையாள வேண்டும். பூஜைக்கு பயன்படுத்தும் பித்தளை பொருட்கள் வாங்கும்போது மிகவும் கூர்மையானதாக பார்த்து வாங்கக்கூடாது. நல்ல நிலையில் இருக்கும் பொருட்களை பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்க வேண்டும். கூர்மையான ஆயுதங்கள் போன்று இருக்கும் பூஜை பொருட்கள் குடும்பத்திற்கு ஆகாது. எனவே உடனே அதை மாற்றிக்கொள்வது நல்லது.